Realme 8 Pro, Redmi Note 10 Pro Max இந்த ரெண்டு மொபைலில் எது பெஸ்ட், எந்த மொபைல் நமக்கு சூட் ஆகும், இதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு மொபைல் ஏதாவது ஒரு மொபைல் வாங்கலாம்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு முழுசாக புரியும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனே இந்த ரெண்டு மொபைலில் உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது உங்கள் darklight டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம அந்த ரெண்டு மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணிடலாம். அண்ட் கன்க்ளூஷனில் எந்த ஃபோன் வின்னர், எந்த ஃபோன் எந்தெந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சூட் ஆகும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம லான்ச்சஸ் பற்றி பார்க்கலாம். Redmi Note 10 Pro Max March 4, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Realme 8 Pro March 24, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். Realme 8 Proவில் நமக்கு ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் பஞ்சுவல் டிசைன் தான். டிஸ்பிளேயோட டாப் லெஃப்ட்டில் இருக்குது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன் டிஸ்பிளேல இருக்குது. இந்த ஃபோனோட திக்னஸ் 8.1 mm வருது. அண்ட் வெயிட் 176 grams வருது. இதுவே நம்ம Redmi Note 10 Pro Maxனு பார்க்கும்போது இவங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் இருந்து மென்ஷன் பண்ணல. அண்ட் டிசைன் இவங்களும் பஞ்சுவல் டிசைன் தான் கொடுக்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சைட் மவுண்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸுமே 8.1 mm தான் வருது. அண்ட் வெயிட் 192 grams வருது. ஸோ உங்களுக்கு பில்டு ரொம்பவே முக்கியம்னா நீங்கள் Redmi Note 10 Pro Max கன்சிடர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வெயிட் கம்மியான மொபைல் வேணும்னா Realme 8 Pro சூஸ் பண்ணலாம். ஸோ டிசைன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். பில்டு Redmi Note 10 Pro Maxல நல்லாயிருக்கு. நான் Redmi Note 10 Pro Maxக்கு ஒரு ஸ்டார்ட் தானே. இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். Realme 8 Proவில் நமக்கு 6.4 inches சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேவை 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கும்போது இங்கே 60 Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் 1000 nits வரைக்கும் போகுது. ஸோ நமக்கு அவுட்டோரில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அதுவே Redmi Note 10 Pro Maxனு வரும்போது இவங்க 6.67 inches Full HD Plus டிஸ்பிளே தந்திருக்காங்க. இது ஒரு AMOLED பேனல். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இங்கே 120 Hz கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேவை 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிராண்டுமே AMOLED ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு டிஸ்பிளேவுமே இங்கே நல்லா தான் இருக்கும். பட் ரெஃப்ரெஷ் ரேட்னு வரும்போது Redmi Note 10 Pro Maxல 120 Hz இருக்குது. ஸோ கேமர்ஸ் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இந்த பட்ஜெட்டில் 120 Hz AMOLED இவங்க மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ Note 10 Pro Maxக்கு நான் ஒரு ஸ்டார் தரேன். பட் உங்களுக்கு கேமிங் முக்கியம் இல்லை, ரெஃப்ரெஷ் ரேட் முக்கியம் இல்லைனா நீங்கள் Realme 8 சூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். Realme 8 Proவில் நமக்கு 108 MP குவாட் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 108 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள், 2 MP டெப்த் சென்சர் அண்ட் 2 MP மேக்ரோ சென்சர் தந்திருக்காங்க. இந்த ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமராவை யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் செல்ஃபி கேமரான்னு வரும்போது இவங்க 16 MP செல்ஃபி கேமரா தராங்க. அண்ட் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 1080p 30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அதுவே Redmi Note 10 Pro Maxோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்க்கும்போது இவங்களும் சேம் அதே தான் தராங்க. 108 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள், 5 MP டெலி மேக்ரோ அண்ட் 2 MP டெப்த் சென்சர் தந்திருக்காங்க. நார்மல் மேக்ரோவை கம்பேர் பண்ணும்போது இந்த டெலி மேக்ரோ கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் இவங்களும் செல்ஃபி கேமரா 16 MP தான் தந்திருக்காங்க. இதில் நம்மளால் 1080p 30 FPSல வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு வரும்போது ரெண்டு பிராண்டுமே நல்லா தான் இருக்குது. ஸோ நான் இங்கே ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். Realme 8 Pro லாஸ்ட் ஜென்ரேஷன், அதுக்கு முந்தின ஜென்ரேஷன் யூஸ் பண்ண அதே ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. Snapdragon 720G. அண்ட் GPUன்னு பார்க்கும்போது Adreno 620 இருக்குது. இந்த ப்ராசஸரோட AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது 2,80,000 வருது. 18,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராசஸர் கொஞ்சம் கம்மியான பர்ஃபார்மன்ஸை தான் வெளிப்படுத்துது. இட்ஸ் ஓகே, அவங்க இதை தான் தராங்க. இந்த ப்ராசஸர் டே டு டே டாஸ்க் அண்ட் மல்டி டாஸ்கிங்லாம் நல்லாவே இருக்கும். பட் ஹெவி கேம்ஸ், ஹை கிராஃபிக் செட்டிங்ஸில் நம்மளால் அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. நார்மல் கிராஃபிக் செட்டிங்ஸில் நல்லாவே ப்ளே பண்ணும். அதுவே நம்ம Redmi Note 10 Pro Maxனு வரும்போது இவங்க Snapdragon 732G கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Adreno 618 இருக்குது. இந்த ப்ராசஸரோட AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது 2,84,000 வாங்கியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு ப்ராசஸருமே ஈக்குவலான ப்ராசஸர் மாதிரி தான் தெரியுது. பட் இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம், Redmi Note 10 Pro Maxல நமக்கு UFS 2.2 கொடுத்துருக்காங்க. Realme 8 Proவில் UFS 2.1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னு வரும்போது நமக்கு Redmi Note 10 Pro Maxல கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா UFS 2.2 யூஸ் பண்ணியிருக்கிறதால. இந்த பட்ஜெட்டில் கேமிங்காக நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா Redmi Note 10 Pro Maxே சூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே Redmi Note 10 Pro Maxக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். 8 Proவில் நமக்கு 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜர்னு பார்க்கும்போது 50 வாட் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தந்திருக்காங்க. இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி நம்மளால் 0 to 100 55 to 60 மினிட்ஸில் நம்மளால் டாப் அப் பண்ணிக்க முடியும். பட் பிராண்ட் கிளைம் பண்ணுறது இதை விட கம்மியாக கிளைம் பண்ணுறாங்க. 60 Hz டிஸ்பிளே மட்டுமே இருக்கிறதால இந்த பேட்டரி ஹெவி யூசேஜுக்கே கூட 1 day பேக்கப் தர சான்சஸ் இருக்குது.
நார்மல் யூசேஜுக்கு 1.5 days பேக்கப் தரும். அதுவே நம்ம ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ்னு வரும்போது இவங்க 5020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜர்னு பார்க்கும்போது 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அண்ட் அந்த சார்ஜரை பாக்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. பேட்டரி செக்மெண்ட்டில் ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் நல்லா தான் இருக்குது. பட் ரியல்மி 8 ப்ரோவில் நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது. ஸோ நான் இங்கே 2 மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ரியல்மி 8 ப்ரோவில் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்குது. அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக்கும் இருக்குது. அதுவே ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ்னு வரும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது. ஏர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டும் 3.5mm ஆடியோ ஜாக்கும் இருக்குது. ஸோ நான் இங்கே ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸுக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். ரியல்மி 8 ப்ரோவோட 6GB 128GB வேரியன்ட் நமக்கு 18,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸோட 6GB 64GB வேரியன்ட் 19,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் 6 ஸ்டாரும் ரியல்மி 8 ப்ரோ 2 ஸ்டாரும் வாங்கியிருக்கு. அந்த பில்ட் அண்ட் டிசைன் செக்மெண்ட்டில் உங்களுக்கு ரியல்மி 8 ப்ரோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு ஒரு ஸ்டார் தந்துக்கோங்க. அப்படி பார்க்கும்போது ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் 6 ஸ்டாரும் ரியல்மி 8 ப்ரோ 3 ஸ்டாரும் வாங்கியிருக்கு. ரெட்மி 8 ப்ரோ நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ராவும் கிடைக்குது. ஸ்டோரேஜும் உங்களுக்கு 64GB எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பட் நம்ம ஸ்டார் ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் எல்லா டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கும் கொஞ்சம் சூட் ஆகும். ஏன்னா இதில் பில்டும் நல்லாயிருக்கு. டிஸ்பிளே இந்த பட்ஜெட்டில் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கேமராஸ், ப்ராசஸர், பேட்ரி, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு எல்லாமே நல்லாயிருக்கு. அதுக்காக ரியல்மி 8 ப்ரோ வாங்க வேணாமா அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்லிம்மான மொபைல் வேணும்னா நீங்கள் அது வாங்கலாம். அண்டு வீடியோகிராஃபின்னு வரும்போது ரியல்மி 8 ப்ரோ கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இதில் பெட்டராக இருக்குது. ஸோ உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் உங்களோட மொபைலை சூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ல கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா டெய்லி ஈவினிங் 4 o'clock இது மாதிரியான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.